பிளான்ல ஒரு குட்டி சேஞ்ச் ஆயிருக்கு. என்னன்னா நம்ம சொல்லியிருந்தோம்ல மார்னிங் இந்த மாதிரி கிரிவலம் போகும். அது வந்து இப்போ போக முடியல. ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாயிடுச்சுனால கார்ல போயிட்டு ஒரு ரவுண்ட் மட்டும் சுத்திட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நம்ம ஈவினிங் வந்து ஊருக்கு கிளம்புறதுனால இப்படியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்புறம் நான் அப்டேட் பண்றேன். நித்யா அப்பாவும் ஏன் நிற்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்னன்னா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. ஸோ அதனால நித்தியும் அப்பாவும் போய் பஞ்சர் போட்டுட்டு இருக்காங்க. நான் காரில் உட்காந்துட்டு இருக்கு. சரியான வீடு. ஸோ நமக்கு இந்த வீடு தாங்க முடியும். நான் ஏசி போட்டு காரில் உட்காந்துட்டு இருக்கேன். அண்ட் அவங்க 2 பேரும் போய் பஞ்சர் போட்டுட்டு இருக்காங்க. இதை நான் காட்டுறேன். அங்கே நித்யா அப்பாவும் ஏதோ சீரியஸாக ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு இங்கே ரொம்ப போர் அடிக்குது. ஸோ நான் நித்யா கூப்பிட்டுருக்கேன் வம்பு இழுக்கிறதுக்கு. அவன் என்ன திட்ட போகிறான்னு தெரில. அண்ட் எனக்கு இந்த ஊரில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம் என்னன்னா, ரயில்வே ஸ்டேஷன் மேலேயே டிரான்ஸ்போர்ட் போகிறதுக்கு ரொம்ப ஃபெசிலிட்டி பண்ணி வச்சிருந்தாங்க. அது மச் அப்ரிஷியேட்டபிள். ஆல்ரைட் இனியெல்லாம் போகலான்னு பார்த்தா இப்போ சம்பவம் நம்பர் 2 என்னன்னா கேஸ் காலி. லைனில் நின்று கேஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு அங்கேருந்து ஃபைனலி கிளம்பியாச்சு. And நீங்களும் எங்களை மாதிரி தலபாஜி ஃபேன்ஸாக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லா ஸ்டேஜ்களும் தாண்டி கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு.